ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டான் எபிசோட் 11 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க பார்க்கலையா, மறக்காம பாத்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், மோமோட கிரஷ் வந்திருப்பான்ல, இதெல்லாம் பார்த்து உட்காரும் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வச்சு பார்த்தா ஒரு அத்லெட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மோமோ வந்து ஒரு ப்ராப்பரான பையனுக்கு தான் விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். அங்க பாட்டியும் வந்து சொல்றாங்க, நான் வந்து கேள்விப்பட்டேன்டா ஜிஜி, உங்க அம்மா வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. சரி ஏதோ ஒண்ணு, இவன் இங்க என்ன பண்றான்? ஆனா ஜிஜி அங்க ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறான். ஏய், உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது ரொம்ப டெரிபிளா இருந்தது தெரியுமா? நீ உண்மையிலேயே ஒரு கியூட்டி தான். ஏய் உட்காரும், நான் வந்து இவனை கொலை பண்ண போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனா பாட்டியை பார்த்தோன்னே உடனே அவன் சொல்றான், அட கிராண்ட்மா, என்னதான் உங்களுக்கு வயசானாலும் அழகோண்டி குறையவே இல்லை. ஆமாண்டா, நீ உண்மையிலேயே ஜீனியஸா இருக்க. சரி ஏதோ ஒண்ணு உள்ளவா, நான் இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் வாழ போற. இது எங்க கூட வாழ போறானா? அதாவது என்ன சொல்றீங்க? வந்து பிடிக்கலையா என்ன? அதுலயே எனக்கு தெரியுது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இருங்க ஒரு நிமிஷம், இந்த மாதிரி என்னோட பர்மிஷனை நீங்க கேட்கவே இல்லை, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் ரொம்ப சந்தோஷமா அங்க டான்ஸ் ஆடினு இருக்கான். சைட்லி இதெல்லாம் பாக்குற ஐராக்கும் புரியுது, இவன் வந்து இங்க வாழ போறானா? இப்ப கண்டிப்பா இவனும் ஒரு டீமனா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. யாருக்கு தெரியும், இங்க ஒரு அலைசா மாதிரி திரும்ப ஒரு வார கிரியேட் பண்றதுக்கு பிளான கூட போடலாம். ஏய் மோமோ, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? மரியாதைய சொல்லுங்க. ஆனா அவ சொல்ற மாதிரியே இல்ல, ஏன்னா அவ எதுவுமே பண்ண போது இல்ல. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஐரா வந்து யோசிச்சுக்கினே போறா. என்னால ஒண்டிதான் ஒரு அலைஸை கிரியேட் பண்ண முடியுமா? நானும் எனக்கான படையை நான் கிரியேட் பண்ண போறேன், நான் வந்து போறேன். அட நான் இப்போ என்ன பண்றது? எனக்கு வந்து இவனால ஒரே தலைவலியா இருக்கு. சரிப்பா, எனக்கும் டைம் ஆகுது, நானும் இப்போ போகிறேன். சரி அப்படின்னா போ, பாய். உட்காருனோட மூஞ்சே சரியில்லை, அவன் ஒரு மாதிரி தான் போறான். ஏய் உட்காருன், இங்க பாரு. அவ செய்கையிலேயே ஒரு விஷயத்த பண்றா. ஆனா உட்காருனுக்கு அங்க சுத்தமா புரியல. நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற? அதுதான்டா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ உன்னோட நீ வந்து சொல்லு. அது நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி அப்படின்னா ஓகே. நான் உட்காருன்னு கொஞ்சம் சோகமா தான் இருக்கான் இதை சொல்லும் போது. இந்த சைடு அவன் சாப்பாடை சாப்பிட்றான், அது அவ்வளவு ருசியா இருக்கு. அட ஆன்டி, உங்களோட சமையல் சும்மா வேற லெவலு. எனக்கு இன்னமும் புரியல, இந்த ஜிஜி இவன் எதுக்கு நம்மளோட வீட்டுல வந்து வாழ்றான்? அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷனை நீங்க கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னல, அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ வாழ்றதுக்கு அவனுக்கு வேற இடம் இல்ல. என்ன நீங்க சொல்றீங்க? வாழ்றதுக்கு ரிலேட்டிவோட இடம் இல்லையா என்ன? நீ என்னப்பா சொல்ற? இந்த சொசைட்டியே இப்படிதான், நம்ம மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி பழகணும். ஆமாங்க ஆன்டி, நீங்க சொல்றது கரெக்ட். அதனால தான் நீங்க இன்னமும் எங்க இருக்கீங்க. ஆமா ஆமா, நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான்ப்பா. தேங்க்யூ ஆன்டி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து அற்புதமானவங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்களை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆன்டி வந்து உண்மையிலேயே ஒரு கியூட்டியா இருக்காங்க. போதும்டா ஜிஜி, இந்த மாதிரி நீ எவ்வளவுதான் ஆன்டியை பாராட்ட போற? எனக்கு வேணும்னா நீ இன்னமும் சாப்பிடலாம். நீ ரொம்ப ஜீனியஸ்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் அவன் பிளேட்டை கழுவுறானா. இப்பதாங்க மோமோ அவளை பத்தி சொல்றான். நான் வந்து இவனை எப்படி மீட் பண்ணனா, அதாவது சின்ன வயசுல கலாய்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிருப்பேன். அதுல இவனும் ஒருத்தன். இவன் பயங்கரமா கலாச்சான். அதுக்கப்புறத்துல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. அங்க இப்போதான் அங்க ஜிஜியே சொல்றான், உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் நம்புறேன், அதாவது கோஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நான் பாத்திருக்கேன். அப்போனா நீ ஏதாச்சும் ஒரு கோல்டன் கலர் பால பாத்தியா என்ன? என்ன நீ சொல்ற? நான் சொன்னது உனக்கு என்ன ஜோக்கு மாதிரி தெரியுதா என்ன? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த நேச்சர் இந்த மாதிரி விஷயம் நான் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா நான் மவுண்டன்ல தான் இந்த போட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்க வீடு மாறணும். இந்த வீடு ரொம்ப பெருசுதான். அதே மாதிரி இடம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ நல்லா போட்டோவை பார்த்தா எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே உனக்கு தெரியும். ஹாலு, லைப்ரரி, பாத்ரூம், இதே மாதிரி தான் ஒரு இடத்துலயும் என்னால உணர முடிஞ்சது. பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்ல. இதை பத்தி எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் மோசமாக ஆரம்பிச்சது. அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாச்சா. இன்னைக்கு நான் அந்த கோஸ்ட்டை நேரடியா என்னோட கண்ணோட கண்ணு பார்த்தனும். அன்னைக்கு நான் டிசைட் பண்ண இதை ஒட்டுமொத்தமா அப்படியே அழிக்கணும்னு. சோ இதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற நான் காண்டாக்ட் பண்ண, ஆனா நடந்த விஷயமே வேற. நான் காண்டாக்ட் பண்ண எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு ஹோப், அது வேற யாரும் இல்ல, உன்னோட ஆன்டி தான். ஓ, இப்போ விஷயம் அப்படிதான் போதா? நீ அதுக்காக தான் வந்திருக்கனா? கண்டிப்பா நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. உன்னால கண்டிப்பா நம்ப முடியும் என்னோட பாட்டிய. ஏன்னா அவங்களால ஓட்ட முடியும். அவங்க ஒரே போடு தான் வச்சு அந்த பேய ஓட்டிடுவாங்க. நான் என்ன மன்னிச்சிருப்பா, சின்ன வயசுல உன்னை பயங்கரமா கலாச்சிருக்கேன், தப்பு தப்பாவும் பேசியிருக்கேன். இப்போ நீ மன்னிப்பு தான் கேட்கணும்னா நீ வந்து என்கிட்ட ஹெல்ப்பே கேட்க கூடாது. உன்னோட பாட்டி கிட்டே நீ போய் கேளு. ஹேய், நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட, என்னால இந்த கமிகோ சிட்டிக்குள்ள ஒண்டிதான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ வேற வழியில மோமோவும் அவனும் தான் அங்க போக போறாங்க. நீங்க 2 பேரும் போற வழிய பாருங்க. அது நாங்க வந்து போனோமா, இன்னும் கதையா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா பேய்களை பார்க்க முடியுதுன்னா உட்காரனோட அந்த குடும்ப பொக்கிஷம் அதுவும் இதுல லிங்க் ஆக வாய்ப்பு இருக்கு. போய் செக் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். அந்த பேய் வீட்டுக்கு நீ போறியா? நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. அங்க ஸ்கூலுக்கும் ஆளு வந்துறானா. அங்கேயே உன்னோட அட்ராசிட்டியை தாங்க முடியல. இந்த
பொண்ணை பார்த்தாலும் நான் தான் ஒரு சூப்பர் ஹாட்டி அப்படின்னு சொல்றானா. அதுக்கும் அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படியே மயங்கி போறாங்க. யாருப்பா அந்த பையன் எவ்வளவு ஹாட்டியா இருக்கான். அங்க டீச்சரும் சொல்றாங்க எல்லாருமே இவன் கூட நல்லா பழகணும். இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா இவனோட 2 பேரண்ட்ஸும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எல்லாருமே நல்லா இவனுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க. நான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். கவலையே படாதீங்க டீச்சர், இந்த மாதிரி நான் வந்து எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறேன். இவங்களா எனக்கு ஃபேமிலி மாதிரியா. ஆனா இதெல்லாம் பாக்குற மோமோக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது சுத்தமா பிடிக்கல. மோமோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் அவன் ரூட் விடுறான். ஏய் நீயும் ஒரு கியூட்டி தான், நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க. யாருப்பா இவன் இப்படி காமெடி பண்ணிருக்கான். ஆனா நடுவுலயே அவன் மோமோவை பத்தியும் அவன் இருக்கிற விஷயத்த பத்தி அவன் சொல்றானா. அதாவது இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்கன்னு சொல்லி விட்டுறான். இதனால அங்க கலவரமே ஏற்படுது. என்னது 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்களா? ஆமா ஆமா நாங்க லவ் டபியா இருக்கோம். அதாவது என்னோட பேரண்ட்ஸே ஒத்துக்கினாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா. இதெல்லாம் கேட்கும் போது அங்க மோமோட ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க அடியே இது வந்து என்னது. நான் இன்னொரு பொண்ணு சொல்றேன் வந்து அப்படிலாம் நினைக்க கூட கூடாது. ஏன்னா மோமோக்கு ஒக்காருன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒக்காருன்னு காட்டுறாங்க. அவனோட நினைப்பு முழுக்க அங்க மோமோவை பத்தி தான் ஒன்னு இருக்கு. மோமோ வந்து அவளோட ஃபர்ஸ்ட் கிரஷை மீட் பண்ணா. அவன் வந்தோடனே கியூட்டின்னு சொன்னான். இவங்க 2 பேருக்குள்ளயும் அந்த அளவுக்கு சிங்க் இருக்கு. பண்ண அந்த ஃபீலிங்ஸ் அது மியூச்சுவலா கண்டிப்பா இருக்காது. இவங்க 2 பேரும் நல்லா பழகுறவங்களா இருப்பாங்க. இதே மாதிரி போச்சுன்னா அவன் வந்து நல்லா பழக ஆரம்பிச்சானா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னவ கண்டிப்பா மறந்துடுவா. இந்த பேய் இந்த ஏலியன்ஸ் இத பத்தி அவ பேச மாட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ வந்து தூரமாவா. இப்படி இவன் இத பத்தி எல்லாம் பேசுறானா டீச்சரும் கரெக்டா பியூட்டிஃபுல் லவ் ஜெலசி இத பத்தி எல்லாம் அங்க பேசுறாரு. இதுவும் கரெக்டா சிங்காவ அவன் யோசிக்கிறதும் அதே மாதிரி தான் போகுது. கடைசியா அங்க மோமோ விட்டு போற மாதிரி அவனுக்கு தோந்தா. அதனால ஓக்காரும் ரொம்ப கஷ்டப்படுறானா. அங்க அவன் எழுதி வச்சிருக்க எல்லாத்தையுமே கீழ்ச்சி போட்டு அப்படியே அது மேல பாத்துக்கிறான். இல்ல நான் வந்து இத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். நான் ட்ரைனிங் எடுக்கணும். அது மேல ஒண்டிதான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி அவன் ட்ரைனிங் எடுக்கிறானா. திடீர்னு அங்க மோமோ வரா. ஆமா என்னப்பா நீ வந்து லஞ்ச சாப்பிட வந்திருக்கியா? நீ வந்து அங்கேயே சாப்பிடலாம்ல. இல்ல நான் வந்து நீ என்ன பண்ண போற அதை பாத்துக்கினே தான் இங்கேயே சாப்பிட போறேன். ஓ அப்படியா அப்பனா சரிதான். அங்க அப்படியே பிரிக்கும் போதே இப்பதான் அங்க உட்காருன் கிட்டே அவ கேக்குறா. ஆமா உட்காருன் நீ சாப்பிட்டியா லஞ்ச? இல்ல நான் வந்து இன்னமும் சாப்பிடல. அப்பனா நான் வந்து உனக்கு ஊட்டி விடவா? நான் உன்னோட 2 கையிலயும் அந்த டம்பிள்ஸ் வச்சுன்னு இருக்கேன். இது கேட்டோன்னே அவன் வெக்கப்படுறான். திடீர்னு அந்த ஜிஜி அந்த பையன் வரான். ஏய் மோமோ நீ வந்து இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேன தெரியுமா? என்னப்பா அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தால போய் அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்த? நினைச்சு பார்க்கல உனக்கு எவ்வளவு ஜெலஸா ஃபீல் ஆகும்னு. ஏதோ உனக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாரு. இதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அவ போறாளா. நான் ஜிஜி கொண்டு வந்த அந்த யோகட் அதுனா மோமோக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க இதை பாக்குற உட்காரணும் அங்க ரொம்ப சோகமா வரான். அவ்வளவுதான் நான் வந்து இங்க இருந்து விலகுறது நல்ல விஷயமா இருக்கும். நான் அவங்க 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுது. இதுக்கு மேல மோமோ சந்தோஷமா இருக்கட்டும். நான் வந்து இங்க இருந்து போறதுதான் அவளுக்கு நல்லது. அப்படியே போகும்போது எவனோ ஒருத்தன் பயங்கரமா கத்தினே வரான். பார்த்தோன்னே ஆளும் அங்க கத்திக்கினே வரானா. இப்போதான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க அடே உட்காருன்னு. அது வந்து என்னது. ஆனா அது இவங்கள நோக்கி வந்தா அங்க மோமோ தப்பிக்கலான்னு பாக்குறா. அதுக்குள்ளேயே அவன் மேலேயே விழுறான். அங்க நல்லா குதிச்சு போகும்போது தான் தெரியுது அந்த கோல்டன் பால் அது அந்த பர்சன் கிட்ட தான் இருக்கு. அடே என்ன விடுறா, ஏன்னா அந்த கோல்டன் பால் அங்கதான் இருக்கு. அடே உட்காருன் இங்க தாண்டா உன்னோட பால் இருக்கு. இதை கேட்டோன்னே உட்காருன்னு அங்க செம்ம வேகமா போக ஆரம்பிக்கிறானா. அங்க மோமோ விட்டு கொடுக்கல. அவளோட பவரை வச்சு பிடிக்கிறான். அந்த பிடிச்ச ஃபோர்ஸ்னாலேயே அது பயங்கர வேகமா இழுத்துன்னு போக ஆரம்பிக்குது. உட்காருன்னு அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அது பின்னாடியே செம்ம வேகமா போறான். அதை பார்த்து ஜிஜி ரொம்ப பயந்து போறான். இது என்ன முன்னாடிதான் ஒரு வித்தியாசமான மாஸ்டர் போகுதுன்னு பார்த்தா பக்கத்துலயே ஒரு மாஸ்டர். அடே கம்முனிரு, அது ஒன்னும் மாஸ்டர் இல்ல, அது நம்ம உட்காரும் தான். அங்க மோமோவும் அவளோட சைக்கிக் பவர் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ண பாக்குறாளா. நடுவுல அங்க ஒரு ட்ரெயின் வந்து எப்படி அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா போற வழி முழுக்க அவன் ரூஃபா தாவ ஆரம்பிக்கிறானா. அதே மாதிரி உட்காருன் மோமோ ஜிஜி இவங்களும் தாவ ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் எதுக்கு நம்மள தூக்கின போகுது உனக்கு இன்னுமாடா புரியல. ஒன்னும் மாஸ்டர் இல்ல, இவன் தான் உட்காருன். அங்க ஃபைனலி எப்படி அவனை பிடிக்கிறாங்க. என்னதான் பிடிச்சாலும் அவன் விடுற மாதிரியில ஒரு கட்டத்துல உன்னோட உடம்பே அப்படியே பாட்டா போகுது. இருந்தாலும் செம்ம வேகமா உன்னோட உடம்ப ஜாயின் பண்ணி அங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நான் வந்து பிடிக்க பாக்குறீங்க, என்னெல்லாம் அவங்களால பிடிக்க முடியாது. அவங்களும் தேட பாக்குறாங்க. இந்த அளவுக்கு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அவனை ஆளக்கானும். மோமோ அவளோட கையை தட்டுறா. திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரியே சவுண்ட் வருது. நல்லா பார்க்கும் போது தான் மோமோ கண்டுபிடிக்கிறான். ஆமா நீ எப்படி அவனை கண்டுபிடிச்ச? நான் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தேன். எப்படி நீங்க வந்தீங்க? அப்படியே ஸ்பிளிட் ஆனால அவனோட இதயத்தை நான் அப்படியே பிடிங்கிட்டேன். அது நான் தட்டும் போது அவனுக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அதனால தான் ஆளு இங்கே விழுந்துட்டான். ஏய் நீ ஒன்னும் ஓடலாம் வேணாம், நான் ஒன்னும் உன்னை சாப்பிட போதில்ல. எங்களுக்கு தேவை உட்காருனோட அந்த குடும்ப பொக்கிஷம் அது ஒண்டிதான். நீ அதை ஒண்டி ரிட்டர்ன் பண்ணலே போதும். அங்க திடீர்னு இன்னொரு பொண்ணு கத்துற மாதிரி வாய்ஸ் வந்தா. இது கேட்டோன்னே அவன் போக ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து எங்க இருக்க? மோ வாய்ஸ் கேக்குது. அங்க நல்லா போய் பார்க்கும் போது தான் தெரியுது உன்ன மாதிரியே இன்னொரு பொம்மையா இருக்கு. அட ஆனா நான் வந்து எப்படியும் உன்னை காப்பாத்திட்டேன். இதுக்கு நீ வந்து உன்னை டேஞ்சர்ல போடுற எல்லாமே உனக்காக தான். நான் வந்து உன்னை மீட் பண்ணக்கு அப்புறம் தான் என்னோட உலகமே மாற ஆரம்பிச்சது. என்னோட உலகமே உன்னாலதான் கலரால நிறைய ஆரம்பிச்சது. இதுக்கு நன்றி சொல்லனா உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் கேட்கும் போது அப்படியே அங்க மோமோக்கும் உட்காரனுக்கும் ஏற்பட்ட விஷயம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம். நீ வந்து சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் நம்மளோட மேனுஃபேக்சர் டேட் அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நம்மளோட தேவை அது முடிஞ்சவனே நம்மள தூக்கி போட்டாங்க. இன்னமும் கொஞ்ச நேரத்துல என்ன நீ போலனா குப்பையோட குப்பையா மாறிடுவேன். இல்ல நான் வந்து இப்போ உன்னை காப்பாத்தின ஒண்டிதான் என்னால திரும்பவும் உன்னை பார்க்க முடியும். இல்லனா என்னால
என்னால உன்னை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோட மொத்த வாழ்க்கையே ஒரு மாதிரி ரெக்ரெட்டால ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். இதுக்கு நான் ஆசைப்படல. நான் வந்து உன்னை பார்க்கணும். ஆனா இப்படி எமோஷனலா சொல்றானா, இதெல்லாம் பாக்குற உட்காருன்னு அங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும் உட்காருனுக்கு அவனோட குடும்ப பொக்கிஷம், அதாவது அந்த பால் திரும்ப அவனுக்கு கிடைச்சதா இல்லையான்னு. மறக்காம இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.